கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல அந்த இரவு வேலைக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஒரு மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம். அவனுடைய அறியப்படுறது எப்படின்னா, ஒரு 100க்கு அதிபதியாகவும் அறியப்படுறான்னு வைங்களேன். இந்த 100க்கு அதிபதியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சப்பையும் ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக கேட்பான். நம்ம கூட அதை எடுக்கலாம். என்னுடைய வேலைக்காரனுக்காக நீங்க இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்வாரு, நான் வரேன் அப்படின்னு. அப்ப அவன் சொல்லுவான், நீர் என்னை வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்வாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அந்த அளவுக்கு அந்த 100க்கு அதிபதி பெயர் பெற்றான் அப்படின்னா, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவான். என்னன்னா, 100க்கு அதிபதினா என்னன்னா, ஒரு 100 பேருக்கு அதிபதி. ஒரு 100 பேர் அவன் கீழே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவன் சொல்றான், நானே ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறேன். ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை வானா வரான். நான் ஒரு 100 பேருக்கு ஒரு தலைவனா இருந்தே என்னுடைய சொல்லை கேட்டு ஒரு 100 பேர் கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். அப்ப நிச்சயமா நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்ற ஒரு அந்த ரகசியத்தை அவன் அறிஞ்சிருந்தான். இன்னைக்கும் தேவன் நம்மளை இந்த உலகத்துல உயர்த்துகிறார், இல்லைன்னா சொல்லல. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனா நான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், அந்நேரம் நம்ம தாவீது நினைத்துக் கொள்ளணும், நான் சிங்காசனத்தில் இருந்தாலும் கூட என் தேவன் எப்படிப்பட்டவன்ற ஒரு விஷயம் இருக்கு. அவன் சொல்றான் பாருங்களேன், நான் ஒருவனை, நீங்க வாசிங்கக்கா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். 9வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்வென்றால் செய்கிறான் என்றான். நான் என்ன சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும், அதாவது நான் 100 பேருக்கு தான் நான் அதிகாரி. ஆனா எனக்கு மேல அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்ல மேல் அதிகாரிகளுக்கோ என்னோட உயர்ந்த ஹையர் அபிஷியல்ஸுக்கோ நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அந்த நிலைமையில எனக்கு மேலேயே நிறைய அதிகாரிங்க இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலேயே எனக்கு கீழே இருக்கிற 100 பேர் நான் சொல்றதை கேட்கிறான். உங்களுக்கு புரியுதா? எனக்கு மேல அதிகாரி இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மேல அதிகாரமே கிடையாது, குமாரனுக்கு மேல அதிகாரமே கிடையாது, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மேல அதிகாரமே கிடையாது. ஏன்னா அவரே அதிகாரமுடைய தேவன், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப அப்படிப்பட்ட தேவன் அவன் சொல்றான், எனக்கு மேல அதிகாரிகள் இருந்தும் ஒரு 100 பேர் என் கீழே இருக்கிறான். அவனே நான் போறான், உட்காரான், வானா வரான். ஆனா நீர் அதிகாரத்துக்குட்பட்ட தேவன், சகல அதிகாரத்தையும் உடைய தேவன், சர்வலோகத்தின் அதிபதியா இருக்கிறீர். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு. இந்த 100க்கு அதிபதி கிட்ட நிறைய குவாலிட்டி இருக்கு. அவன் அவ்வளவு பெரிய ஒரு தலைமைங்க, ஆனா அவன் வேலைக்காரனுக்கா போய் நிற்கிறான் தெரியுமா? இதுதான் ஒரு விஷயம். அதான் நான் அடிக்கடி சொல்வேன், வேலை பார்க்க ஸ்தலமா இருக்கட்டும், அதான் நான் ஒரு எஜமானனா இருக்கலாம், எனக்கு இல்ல நிறைய பேர் வேலை பார்க்கலாம், தேவனை நீ அப்படி வச்சிருக்கலாம். இல்ல நான் ஒரு வேலைக்காரனா இருக்கலாம், எனக்கு எஜமான்கள் அதிகமா இருக்கலாம். ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு எஜமானன் எப்படி இருக்கணும், ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்னு அழகாய் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அவன் ஒரு அதிபதியா இருந்தும் கூட தன்னுடைய வேலைக்காரனை வேலை வாங்கினாலும் கூட அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகாம இருக்கிறான், அதாவது சுகவீனமா இருக்கிறான் அப்படின்றதுக்காக கிறிஸ்துவ கிட்ட வரான் தெரியுமா? அங்க நிற்கிறான், நிறைய பண்புகள் இருக்கு. அப்புறம் அவரை புரிஞ்சு கொள்கிறான், கூட இருக்கிறவங்க கூட புரிஞ்சு. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்ப நிச்சயமா அவன் புறஜாதி தான். ஏன்னா 100க்கு அதிபதி ரோம்ல இருக்கிறான், அதிபதியா இருப்பான். இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலப்பா. ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் தான் உங்க பிதா. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், பிதாவை காண்கிறவன் என்னை காண்கிறான். அவரே இறங்கி கூட நீங்க எங்களை விசுவாசிக்கல, என் அதிகாரம் என்ன? அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, நான் சொன்னேன்னா எனக்கு 2000 லேகியோன தேவன் அனுப்ப மாட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா மனுஷர்கள் அவரை புரிந்து கொள்ள, யூதர்கள் அவரை புரிந்து கொள்ள. ஆனா இவனும் தன் நிலைமையில இருந்து அதை பார்க்கிறான். நானே ஒரு அதிபதியா இருக்கிறேன், எனக்கு மேல அத்தனை பேர் இருந்தும் கூட எனக்கு கீழே அவ்வளவு பேர் எனக்கு கீழ்படுறாங்கன்னா இவருக்கு மேலான அதிகாரம் ஒண்ணுமே கிடையாது, இவரே மேலான அதிபதியா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் என்ன நினைக்கிறான், நான் புறஜாதி, நான் தள்ளப்பட்டவன், நான் பாவி, நீங்க வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. நான் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசுப்பான்னு சொல்றாரு. அப்போ ஒரு 100 பேருக்கு தலைவனா இருக்கிற அவனால கூட கர்த்தரிடத்துல நற்சாட்சி பெற முடிந்தது. இதே மாதிரி இன்னைக்கு ஒரு 100க்கு அதிபதியை நம்ம பார்க்க போறோம். வாசிங்க
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 10ல முதல் 2. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அழகா அந்த 2வது வசனத்துல முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். மூணா பிரிக்கலாம் நம்மளுடைய லைஃப்: பர்சனல், ப்ரொஃபஷனல், ஸ்பிரிச்சுவல். அதாவது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜென்ரலா புரியுறதுக்காக சொல்றேன். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லைஃப்ல சக்சீடா இருப்பாங்க. அதாவது வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அவங்க சொல்றது, அவங்க பண்றது, பிசினஸ் அது இதுன்னு. பர்சனல் லைஃப் நிறைய பேருக்கு தோத்து போயிருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்ல ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் லைஃப் சரியா இருக்காது. வேலை சரியா பார்க்க மாட்டாங்க, சம்பளம் வராது, வேலை செய்து சம்பாதிக்கிறது அதெல்லாம் இருக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா இது ரெண்டுலயுமே சூப்பரா இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அடியா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையே இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும், இது ரெண்டையுமே செய்ய மாட்டான். தன் சொந்த குடும்பத்தை பார்க்காதவன் எப்படி சபையை நடத்துவான்னு வசனம் இருக்கு. அப்ப நான் ஆவிக்குரியவன் சொல்லி நான் காரியத்தையே பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு தேவன் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. அதாவது பார்ட் டைமா நம்ம 5 விதமான ஊழியனா அது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட், அது வேற. அப்ப 3 லைஃப் இருக்கு நமக்கு. இந்த 3 லைஃப்லயுமே ஒரு மனுஷன் பேர் பெறானா அது இவனா தான் இருக்கும். சொல்றாங்க பாருங்களேன், வசனம் அழகா இருக்கு. அவன் தேவ பக்தி உள்ளவனும், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தி பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து குடும்பத்தையும் ஆதாயம் பண்றான் பாருங்க. அப்ப பர்சனல் லைஃப்லயும் அவனுக்கு அந்த ஒரு ஐக்கியம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஜெபிப்போம், வீட்டார் ஜெபிக்க மாட்டாங்க, வீட்டார் ஜெபிப்பாங்க, நம்ம ஜெபிக்க மாட்டோம். நம்ம ஒரு லைன்ல போயிட்டு இருப்போம், வீட்டார் ஒரு லைன்ல போயிட்டு இருப்போம். இவனும் பர்சனலா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கரெக்டா இருக்கான், அவனுடைய குடும்பத்திலையும், அதாவது உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியத்திலேயே கர்த்தருக்குள் இருக்கிற காரியத்திலேயே கிளியர் கட்டா இருக்கிறான். அடுத்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, இது தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம். அதனால சொன்ன உங்ககிட்ட 2 இருந்துச்சு. 2ன்னு ஏன் சொல்றாருன்னா, எனக்கு 1 போதும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 இருக்கு தெரியுமா, அதை நீ பிறருக்கு கொடுக்க பழகுன்னு சொல்றாரு. இப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப எனக்கு என்னால இப்ப வாழ்கிற நாட்கள்ல என்னால ஒரு 10,000 வச்சு என் குடும்பத்தை நடத்த முடியும். ஒருவேளை தேவன் எனக்கு ஒரு 15,000 கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மீதி இருக்கிறத நீ விட, அப்படி இல்லாட்டி பிறருக்கு கொடுன்னு சொல்றாரு. சோ அந்த விஷயத்துல எனக்கு கரெக்டா இருக்கிறான். அதெல்லாம் இப்ப இந்த சொன்னேன் தெரியுமா, இந்த விஷயம்லாம் ரொம்ப கடினமான விஷயம் புதிய ஏற்பாட்டின்படி. அதை நான் அடிக்கடி சொல்வேன். புதிய ஏற்பாடு ரொம்ப ரொம்ப டஃப். நம்ம என்ன நம்மளை பொறுத்தவரை நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் உண்மையில இந்த பிள்ளைங்களுக்கு புக்கு போடுற பிளான் இருக்குல்ல, அதுலதான் உபதேசத்தை எடுக்கிறப்போ நான் நினைச்சிருக்கிறேன் எவ்வளவு காரியம் இருக்குன்னு. நம்ம அதுல ஒரு ஆண்டவர் ஒரு 100 சொல்லியிருப்பாரு, அதுல நம்ம ஒரு 40 செஞ்சிருப்போம்னு வைங்களேன், மீதி 60 நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம் நம்ம வாழ்க்கையில. நம்ம என்ன நினைப்போம்னா நான் பரலோகத்துக்கு போயிருவேன். இல்லவே இல்லை. என்னதான் ஸ்கூல்ல சேர்ந்து எனக்கு ஒரு சில சப்ஜெக்ட் பிடிக்கலனாலும் நான் 6 சப்ஜெக்ட்லயோ இல்ல 5 சப்ஜெக்ட்லயோ பாஸ் ஆனாதான் என் பேர் பாஸ், என் பேர் ரிசல்ட்ல வரும். நான் இல்ல ஆண்டவரே சகோதர ஸ்நேகிங்கன்னு சொல்றது எனக்கு ஈஸியா இருக்கு, நான் அதை பண்ணிடுறேன், ஆனா தர்மம் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் பண்ண மாட்டேன். சில பேர் எப்படி, நான் தர்மம் ஈஸியா செஞ்சிடறேன், நான் சகோதரனை ஸ்நேகிக்க மாட்டேன். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு வைக்காதவன் காணாத என்னிடத்துல எப்படி அன்பு வைப்பான்னு யோவான்ல கேட்கிறாரு. பிராக்டிக்கலா தேவன் கேட்கிறாரு. அப்ப நம்ம எனக்கு என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு பிடிச்சது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இல்லவே இல்ல, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கான் பாருங்களேன். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யறான். ஏன்னா அவன் 100க்கு அதிபதி, அவனுக்கு போதுமானதுக்கும் மேலாக தேவன் கொடுத்திருக்கிறாரு, அதனால அவன் அந்த பிறருக்கு கொடுக்குறான். அடுத்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நான் இப்ப வார ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், தேவனை ஜெபத்தை கேட்கிறாரு, சில நேரம் கேட்க மாட்டாரு, அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு இந்த இடத்துல ஒருத்தவனுடைய காரியம் ஞாபகம் வருது. நீங்க வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், லூக்கா 1:13. தூதன் அவளை நோக்கி, சகாரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், தூதன் அவனை நோக்கி, சகேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நம்மளும் ஜெபிக்கிறோம், காலகாலமா ஜெபிக்கிறோம், ஆத்மாக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜெபிக்கிறோம், தவறல்ல.
ஆனா என் வேண்டுதல் கேட்கப்படணும்னா நான் எப்படிப்பட்டவளா இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க கொர்னிலேயுடைய ஜெபமும் கேட்கப்பட்டது. ஏன் சொல்றேன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் 10 4வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10 4வது வசனம். அவனை உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அங்க வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. நினைப்பூட்டுதலானா ஒரு ரிமைண்டர்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் மறந்துட்டேன். நான் இப்ப வந்து போன்ல இப்ப எல்லாம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு, நான் போன்ல போட்டு விட்டுக்கலாம். ஓகே, பைபிள் குவிஸ் இருக்கணும், இன்னைக்கு மறந்துட்டோம், கேடிபி அனுப்பணும், நான் எனக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றேன், ஸ்கூல்ல பேப்பர் திருத்தணும், இந்த மாதிரி நான் போட்டு விட்டுக்கலாம். எனக்கு அது ரிப்பீட்டடா நான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். எனக்கு ஒருவேளை நான் சுயமா மறந்துட்டா கூட எனக்கு போன் வந்து ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறோம், நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருடைய அந்தரங்கத்தை தேவன் அறிந்திருக்கிற தேவன். அப்படி அவ்வளோ ஒரு பிஸியா இருக்கிற நேரத்திலையும் கூட இவனுடைய வேண்டுதலும் இவனுடைய ஜபங்களும் இவனுடைய தர்மங்களும் அவருக்கு நினைப்பூட்டுதலா இருக்கான். அப்ப எவ்வளவு தூரம் கர்த்தருடைய இருதயத்தை அவன் தொற்றுப்பான்னு பாருங்களேன். இந்த நிலைக்கு நம்ம வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இத்தனைக்கும் நான் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றேன். இவன் வந்து ஒரு புறஜாதி, நம்மளும் இன்னைக்கு புறஜாதி தான். அப்ப புறஜாதிகள் நிறைய பேரு கர்த்தருடைய இருதயத்தை போய் தொற்றுக்கிறாங்க. ஏன் நம்மளால முடியல? இத்தனை வருஷம் நம்ம தேவனுக்கிட்ட இருக்கிறோம், இத்தனை வருஷம் நம்ம வசனங்களை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அப்படி இப்படி என்னமோலாம் பண்றோம். இன்னைக்கு நான் உலகத்துக்கு நான் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி வெள்ளையடிக்கப்பட்ட சுவரை போல இருப்பது எனக்கு பிரியம் இல்ல. உலகத்தான் என்னை புகழ்றான், எல்லாம் ஓகே, அது எனக்கு வீண்ல தான் விளங்கும். நான் கர்த்தருடைய இருதயத்தை தொழுகிறவளா இருக்கணுமே. அவன் ஜபமும் அவனுடைய தர்மங்களும் எனக்கு நினைப்பூட்டுதலா இருக்குதுன்னு சொல்றாரு. அதாவது எனக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு கொர்னிலேயுடைய வாழ்க்கை வந்து கர்த்தருடைய இருதயத்தை தொட்டது என்றால் அவனா சொல்ல முடியும் என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏன் நான் சகரியாவை வாசிச்சேன்னா, சகரியாட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூதன் மூலமா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்றாரு. சும்மா வேண்டுதல் கேட்கப்படுவதற்கெல்லாம் முடியாது. ஏன்னா அவன் எப்படி இருந்தான்றது ரொம்ப முக்கியம். நீங்க வாசிங்க லூக்கா 1 5 6 வாசிங்களேன் துரிதமா. 5வது வசனமும் 6வது வசனமும். மகா கனம் பொருந்திய இல்லக்கா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இது ஒண்ணுதான் கர்த்தர் என் வேண்டுதலை கேட்பதற்கு ஒரு காரணம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பதற்குரிய காரணம். கர்த்தர் என்னோடு கூட பேசுவதற்கு ஒரு காரணம். கர்த்தர் தரிசனம், இங்க சகரியாக்கும் தரிசனத்தை கொடுக்கிறாரு தேவதூதர் மூலமா, கொர்னிலேயுக்கும் தேவன் சொப்னத்தின் மூலமா தரிசனத்தை கொடுக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு அவங்களால பிரத்யட்சமா தேவனை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு ஏன் நம்மளால முடியலன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. நம்ம வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதான் நான் அப்ப சொன்னேன்ல, ஒரு 100 விஷயத்தை தேவன் வச்சிருக்கிறாருன்னா நம்ம செய்யறோம், தப்பு கிடையாது. அதுல 50 40 தான் நம்ம செய்யறோம். இன்னும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன 4 சுவிசேஷத்துல மட்டுமே நான் சொல்றேனே, 4 சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்ல எக்கச்சக்கம் நம்ம புரட்டியே பாக்குறது கிடையாது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணது கூட கிடையாது. ஆனா எல்லாவற்றிலையும் சிறந்தவர்களா இருக்கவே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இங்க வசனம் சொல்லுது, ஆசாரியன்றது சும்மா கிடையாது. நமக்கு தெரியும் ஏலி தோத்து போனாரு, இவங்க வரிசையா ஏன் முதல் ஆசாரியனாக ஆரோனே கூட கன்றுக்குட்டியை செஞ்சு தோத்து போனாரு. எத்தனையோ பேரு. வசனம் சொல்லுது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஒருவேளை உலகம் வந்து அவங்களை வந்து ஏளனமா பேசியிருக்கலாம். ஏன்னா சகரியாவுக்கு எலிசபெத்து வயது சென்றவர்கள், முதிர்ந்தவர்கள். என்ன இவ்வளவு நாள் கத்துன்னு ஓனே, உனக்கு என்ன ஒரு பிள்ளை பாக்கிய கூட இல்ல கேட்டிருந்திருக்கலாம். ரொம்ப உத்தமமா அப்படியே ரொம்ப பக்குவமா கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு என்ன உனக்கு கிடைச்சிருக்கு கேட்டிருக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு பொருட்பாடா இல்ல. நான் என்னுடைய வேண்டுதல், என்னுடைய நடத்தை கர்த்தருடைய இருதயத்தை தொடுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்துல அத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு வியூக்குள்ள போங்களேன், பரலோகத்துல இருந்து தேவன் கீழே இறங்கி பாக்குறாருன்னு வைங்களேன், சுத்தி அப்படி உலகமே தெரியுது.
அந்த உலகத்துல நான் ஒரு ஆள் மட்டும் தனித்துவமா தெரியுறேனா, அதுதான் பரலோகம் இடத்துல எதிர்பார்க்குது. இவன் ஆவிக்குரிய மனுஷன், அவன் ஆவிக்குரிய மனுஷன் தேவன் சொல்லணும். அந்த அளவுக்கு என்னுடைய நடத்தை இருக்கணும். ஏன் சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஏன் கொர்நேலியு வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஏன் இவனுக்கும் தரிசனமாகணும் அவனுக்கும் தரிசனமாகணும்னா அவனுடைய நடத்தை அப்படி இருந்துச்சு. கத்தரிட்ட சகல கற்பனை, சில கற்பனைன்னு சொல்லல. ஏன் சிலதை நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, ஒரு வாலிபன் வந்து தேவனத்துல கேட்பான். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து வந்து கேட்பான், நான் வந்து நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும்னு. உடனே ஆண்டவர் சொல்லாரு, நீ போய் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளு அப்படின்னு. அவன் உடனே சொல்லுவான், நான் சிறு வயது முதல் அதை கை கொண்டிருக்கிறேன். அவனுடைய பாயிண்ட்ல அவன் சின்ன வயசுல இருந்து பெர்ஃபெக்டா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஒரு சுயநிதி வச்சிருக்கிறோம்ல, நான் சின்ன வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு ஆவி இருக்கு, நான் பெர்ஃபெக்டா பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பிரசங்கம் பண்றேன், எல்லாமே வேஸ்ட். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கை கொள்றியாப்பா, சரி கை கொள்ளிட்டேன், சரி உன்னுடைய ஆஸ்தியை வித்து வந்து நீ ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு பசங்க சொல்லுது. அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தனால அவன் பின்வாங்கி போயிட்டான்னு இருக்கு. அதாவது அவன் மறுபடியும் போயிட்டான்னு. அப்போ ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கை கொள்வான் என்றால் நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடங்கி இருக்கு அந்நியருக்கு நீங்க உதவி செய்யணும்ன்றது. அப்ப இது எப்படி இருக்குன்னா செலக்டடா இருக்கு. இயேசு சொன்ன 10 காரியத்துல நான் ஒரு 7 செய்யறேன், 3 என்னால செய்ய முடியாது அப்படின்னா நான் எப்படி கர்த்தருடைய இருதயத்தை தொடுகிறவளா நான் இருப்பேன். எனக்கு ஆண்டவர்ட்ட அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் உகந்தவளா இருக்கணும். அது எனக்கு எவ்வளோ கடினமா இருந்தாலும் சரி, ஒரு எஜமானா நான் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. வருகிற நாட்கள் நம்ம அதை எடுத்து தியானிக்கலாம். கர்த்தருடைய உபதேசத்தை தியானிக்கிறதே பெரிய விஷயம். யாருக்கு கடன் கொடுக்கணும், எப்படி கடன் கொடுக்கணும், யாரை மன்னிக்கணும், எத்தனை தடவை மன்னிக்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி சாப்பிடணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எல்லாமே கிளியரா இருக்கு. நம்ம அதை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யறோமா, எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்துறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இங்க அவன் பெர்ஃபெக்டா இருக்கிறான். இது எப்படி தெரியுமா இருக்கு, கொர்நேலியு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா கொர்நேலியு கிட்ட கர்த்தருடைய வசனம் வரணுன்றதுக்காக பேதுருக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. வானத்துல இருந்து 4 ஜீவன்கள் எல்லாம் இறங்கி வர மாதிரி வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, பேதுருவே அடித்து புசின்னு. உடனே நம்மால் சொல்றாரு, தீட்டானவைகளுக்கு என்னது தீட்டானவைதான் நான் வந்து தொடமாட்டேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சுத்தமாக்கினதே நீ வந்து அசுத்தம்னு சொல்லாத, அடித்து புசி. என்ன அர்த்தம்னா, யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன். ஏன்னா பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்கள் வேற யாரோடய கலவக்கூடாது, அது தீட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல, மாம்சமான யாவர் மேலும் தேவன் ஆவி ஊற்றுகிற தேவன். அவரை நம்பி விசுவாசிச்சு இவரே பிதாவின் குமாரனே என்னுடைய பாவத்திற்காக மன்னித்தான்னு சொல்லி அவருடைய ரத்தத்தை எடுக்கிற எல்லாருமே ஒன்றானவர்கள். பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு இப்படி ஒரு மனுஷன் இருப்பான், நீ போப்பான்னு. இதுல எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சா, இவன் தேவனிடத்துல டேரக்டா நற்சாட்சி பெற்றான். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் என்னைக்கு தேவனிடத்துல நற்சாட்சி பெறுகிறேனோ என்னால உலகத்திலையும் நிச்சயமாக என்னை சுத்தி இருக்கிற சகஜனங்களிடத்துலயும் நற்சாட்சி பெற முடியும். இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க அப்படிதான் என்னை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. கர்த்தர் எந்த காரியத்தினாலும் மாற்றுவார். அதே யோசேப்பு தான், அதே குறை சொல்லுகிற சகோதரர்கள் தான், அதே பகைக்கிற சகோதரர்கள் தான். ஆனா இவன் தேவனிடத்துல நற்சாட்சி பெற 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 எவர்கள் அவனை குற்றம் சுமத்தினார்களோ, எவர்கள் இவனை சொப்பனக்காரன் என்று சொன்னார்களோ அவர்களே வந்து இவன் தேவனுடைய மனுஷன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அந்த நிலையை அடையாம சாக்கு போக்கு சொல்றோம். ஏன்னா அவங்க அப்படிதான், அவங்க எப்பவுமே என்னை குறை சொல்லுவாங்க, அவங்க என்னை குறை சொல்றாங்களோ குறை சொல்லலையோ அது எனக்கு மேட்டர் இல்லை, நான் கர்த்தருக்கு உகந்தவளா இருக்கிறேனா. ஏன் நான் அதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 2 வசனத்திலேயே இவன் கர்த்தரிடத்துல நற்சாட்சி பெற்றுட்டான். கர்த்தரே வந்து சூப்பரா சொல்லிட்டு தான் தரிசனத்தை கொடுக்குறாரு, நான் வந்து உனக்கு ஆள் அனுப்புறேன்னு. அவர்கிட்ட மட்டும் அவன் நற்சாட்சி பெறல. பாத்தீங்க, அப்போஸ்தலர் 10 21-22 வாசிங்களேன். 21-22. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இவங்க வந்து கொர்நேலியு சொல்லி விடல, போப்பா நான் ரொம்ப நல்லவன், தேவன் எனக்கு தரிசனமான இதெல்லாம் நீ சொல்லுப்பான்னு. ஜனங்களா சொல்றாங்க. அவன் அதாவது கொர்நேலியுடைய ஆட்கள் வந்து பேதுரு வீட்டுக்கு போய் பேதுரு அழைக்கிறாங்க வாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி தேவன் கொர்நேலியுக்கும் தரிசனத்தை கொடுத்துட்டாரு, இப்படி போ, அங்க பேதுருன்னு ஒரு மனுஷன் இருப்பான்னு. பேதுருக்கும் தரிசனத்தை கொடுத்துட்டாரு, இங்க ஒருத்தன் வருவான்ப்பா, அவன் வீட்டுக்கு நீ போ, நீ ஹெசிடேட் பண்ணாத, நீ அடித்து பூசின்னு சொல்றாரு. அதாவது ஆவிக்குரிய விஷயத்த சொல்றாரு. அவங்க சொல்றாங்க பாருங்களேன். அதற்கு அவர்கள், அதாவது அந்த ஜனங்கள் சொல்றாங்க, வந்த ஜனங்கள்,
நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. இதுதான் பவுல் சொன்னாரு, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். அப்ப இன்னைக்கு நான் சிம்பிளா சொல்லி, அப்புறம் ஏன் என்னை தேவன் உலகத்துல வைக்கணும்? இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அவங்க அப்படிதான், அவங்க எப்பவுமே அப்படிதான் சொல்றாங்க. இல்ல அவர்கள் வாயிலிருந்தும் நான் நற்சாட்சி பெறுகிறவராய் நடக்கணும்னா என்னுடைய அர்ப்பணிப்பு மிகவும் அதிகம். இன்னும் சொன்னா மிகவும் கடினம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கடினம் நான் இல்லைன்னா சொல்லல, ஆனா அதையும் நம்ம பெறுறதுக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். நீங்க வேதாகமத்துல பாருங்களேன், எந்தெந்த நபரெல்லாம் இவங்க குற்றம் செலுத்தினார்களோ, குற்றம் சுமத்தினார்களோ, எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 அதே ஜனங்கள் அவர்களை போற்றத்தக்கதாய் ஒரு சாட்சியாய் நின்றார்கள். அந்த சாட்சி நம்ம கிட்ட இருக்கா? அதான் நற்சாட்சி நம்ம பெறுகிறோமா? நான் என்னைக்கு கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெறுகிறேனோ என்னால மனுஷனிடத்தில் நற்சாட்சி பெற முடியும். அவன் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தா ஏன்? சவுலையே பவுலாக்கின தேவன், நம்மளையே கர்த்தருடைய பிள்ளையாக்கின தேவன், இது அவருக்கு லேசான காரியம் அல்லவா? அப்போ நான் எவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கிறேன்? அப்ப அவங்க கிட்ட அவன் பேர் வாங்குறான், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றவன். இத்தனைக்கு அவன் புறஜாதி, யூதர்களே அவன் நல்லவன்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு தர்மங்களை செய்யறான், கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் விண்ணப்பம் பண்றான், குடும்பத்தோட ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். நம்ம உண்மையிலே வெட்கப்படணும். எனக்கு பிடிச்ச ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமா நடக்கிறேன், இந்த விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்யறேன், என்னால முடிஞ்ச அளவு நான் பிரசங்கம் பண்றேன், இது எல்லாமே வேஸ்ட். நீர் என்ன நினைக்கிறீர்? நீர் வச்சிருக்கிற லிஸ்ட் இருக்குல்ல, இதுலலாம் என் மக பெர்ஃபெக்டா இருக்கணும், இதுலலாம் என் மகன் பெர்ஃபெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல நான் நற்சாட்சி பெறணுமே. முதலாவது நான் உம்மிடத்தில் நற்சாட்சி பெறணும். உம்மிடத்துல நற்சாட்சி பெற்றால் நிச்சயமாக உலகத்திடத்துல நான் நற்சாட்சி பெறுவேன். ஏன்னா வேதாகமத்துல குறிப்பிட்டப்பட்ட ஒருத்தர் கூட உலகத்துல நற்சாட்சி பெறாமல் மரித்ததே கிடையாது. நீங்க நல்லா வச்சு பாருங்க சரித்திரத்தை எல்லாத்தையுமே. அப்ப அந்த அளவுக்கு இருக்குன்னா என்னுடைய அர்ப்பணிப்பு. இன்னும் கொர்நேலியை பத்தி பேசலாம். பேதுரு வராருன்ட்டு அவன் சொந்த பந்து ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு ஆயத்தமாய் ரெடியா இருப்பான். கர்த்தருடைய அபிஷேகம் அங்க இறங்கும். பேதுருவே ஆச்சரியப்பட்டு போவாரு, புறஜாதியார் மேலும் கர்த்தர். ஏன்னா இவங்க எல்லாம் பெந்தேகோஸ்தே அபிஷேகம் பெற்றவர்கள். 120 பேரு 40 நாள் காத்திருந்து சம்பாஷணை எல்லாம் பண்ணி அபிஷேகம் பெற்றவங்க. இப்ப வரா கொர்நேலியு வீட்டுல கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் அங்க பொங்கி வழியுது. ஆச்சரியப்பட்டு போறான் பேதுரும். அவர் சொல்வாரு 47வது வசனம், அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு தண்ணீரை விலக்கலாமா அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டுவதை குறித்து பிரமித்தார்கள். இன்னைக்கு பிரமிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை தான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நான் அப்படி வாழ்கிறேனா? சும்மா நான் அவங்க அப்படிதான் இவங்க அப்படிதான், என் பக்கம் என்னமோ ஒரு குறை இருக்கு. நான் கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெறுகிறவளா இருக்கணும். என் வேண்டுதல் கேட்கப்படணும்னா நான் அப்படி நடக்கணும். சகரியா வேண்டுதலா இருக்கட்டும், கொர்நேலியு வேண்டுதலா இருக்கட்டும், அவன் ஜெபிச்சிருக்கிறான் பாருங்களேன். அந்த வேண்டுதல் கேட்கப்படுறதுக்கே முதலாவது என்னுடைய நடத்தை மாறணும். கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெறணும். நான் கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெறுகிறப்ப சுற்றி இருக்க ஜனங்களிடத்திலும் நற்சாட்சி பெறுவேன். ஆவின் அபிஷேகம், இதுதான் ஆசீர்வாதம். அங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்டது. ஆக்சுவலா பெந்தேகோஸ்தேல நம்ம சீஷர்கள் தான். அதுக்கடுத்து ஒரு புறஜாதியார் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னா எவ்வளவு தூரம் அவனுடைய அர்ப்பணிப்பு இருக்கும். எனக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நற்சாட்சி பெறுகிற ஒரு மகளாக ஒரு மகனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மிடத்துல நான் நற்சாட்சி பெறுவேன். எனக்கு காண்பீங்க. நான் இந்த ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லல. எதுலலாம் நான் உடைய வசனத்தின்படி நடக்கல, ஒருவேளை தர்மம் செய்வதில் நான் குறைவுள்ளவளா இருக்கிறேனோ, ஒருவேளை என்னுடைய சுவாபத்துல நான் இன்னும் மாறாம இருக்கிறேனோ, ஒருவேளை என் ஜென்ம சுவாபம் இன்னும் மாறலையோ, இல்ல இன்னும் நான் உங்களுக்கு விதைக்கிறதுல நான் குறைவுள்ளவளா இருக்கிறேனோ, இல்ல நான் அதெல்லாம் கரெக்டா பண்றேன், என்னுடைய பண்புகள் இன்னும் மாறலையோ, என்னுடைய பேச்சு இன்னும் மாறலையோ, என்னுடைய நடத்தை இன்னும் மாறலையோ, எந்த இடத்துல நான் குறைவுள்ளவளா இருக்கிறேனோ எனக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஏன்னா உம்மிடத்துல நற்சாட்சி பெற்று வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. சும்மா வாழ்ந்தோம் போனோன்றதுக்காக என்னை நீங்க அழைக்கல. உம்மிடத்துல நற்சாட்சி பெறணும். நற்சாட்சி பெற்ற நான் நிச்சயமாக உலகத்தாரிடத்துல நற்சாட்சி பெறுவேன். ஒரு கலங்கரை விளக்கத்தை போல உலகத்துக்கு உப்பாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.